ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நாள் முளைக்க வச்ச கொண்டக்கடலையை எடுத்திருக்கேன். நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சா கூட போதுமானது. இப்போது வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவு கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையுமே ஊற வச்சுட்டு இந்த வடையில் சேர்த்து செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம வெங்காயத்தை அழுத்தி பிசையும் போது மாவில் கொஞ்சம் அதிகமாக ஈரப்பதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வடையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது வடை எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வடையை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சமாக கடலை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ஏதாவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா வடை எதுவுமே எண்ணெய் குடிக்காது. மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சைஸில் எடுத்து இந்த மாதிரி 4-5 வடையை தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வடையை சுட்டு எடுக்க கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் இறக்கி விட்டுறலாம். நாம் வடையை சேர்த்த கொஞ்சம் நேரத்திலேயே வடை அழகாக மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு வடையை அடிக்கடி திருப்பி கொடுத்து நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிரும். இதே மாதிரி கொண்டக்கடலை சேர்த்து வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதான், சலசலப்பெல்லாம் அடங்கி நம்ம வடையுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை கொண்டக்கடலையை வச்சு வடை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.